ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழனி திருவள்ளுவர் மிடில் ஸ்கூல், அதாவது எங்கள் ஸ்கூலில் இருக்கோம். பொங்கல் செலிப்ரேஷனில் இருக்கோம். செலிப்ரேஷன்னா தாறுமாறான செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இந்த கிளிப்பிங் நான் லாஸ்ட்டாக எடுத்த கிளிப்பிங். அதுலேயே பாருங்களேன் எவ்வளோ எனர்ஜியாக குழந்தைங்க ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு. காலையிலேருந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 காலையிலேருந்தே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஈவினிங் 4 o'clock ஆகுது. இருக்க அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாக தான் ஆகிட்டே இருக்கே தவிர ஒரு பையனும் சோர்ந்து போகலை. அந்த ஏரியாவே ஃபுல்லாக நம்ம பிள்ளைங்க கோலம் போட்டிருந்தாங்க. வாங்க நம்ம கோலத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே வரலாம். குழந்தைங்க காலையிலேருந்தே ரொம்ப ஆர்வமாக கோலம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டீச்சர்ஸும் அவங்கள கரெக்ட் பண்ணுறது, வழி நடத்துறது இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்க போட்ட கோலம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. நல்ல வேளைக்கு நான் கொஞ்சம் முன்னாடியே வீடியோ எடுத்துட்டேன். வருஷம் நம்ம ஸ்கூலில் வழக்கமாக ஆகஸ்ட் 15 சுதந்திர தின செலிப்ரேஷன் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். பழைய ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ எல்லா செலிப்ரேஷனுமே ரொம்ப கிராண்டாக நடக்குது. கோல போட்டி நடக்கிறதே எனக்கு போன வருஷம்தான் தெரியும். இந்த வருஷம் போய் கண்டிப்பாக எடுத்துடணும்னு நினச்சேன். அதே மாதிரியே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா உள்ள இருக்காங்களா? நான் வீடியோ எடுக்க வரேன்னு சொன்ன உடனே டீச்சர்ஸே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. பசங்களையெல்லாம் கம்பு சுற்ற வைக்கிறது, ஒரு பாப்பா கம்பு சுற்றுச்சு, அது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் என்னையே ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. டீ கொடுத்தாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஸ்கூலுக்கு நம்ம வீடியோ எடுக்க போகிறோம், இதில் நமக்கு வரவேற்பு பண்ணவெல்லாம் என்ன இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் டீச்சர்ஸ்லாம் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம சின்ன ஸ்கூலுக்கு வந்துட்டோம். சின்ன ஸ்கூலுக்கு வந்த உடனே சடன்னு மழை வந்துருச்சு. நல்ல வேளைக்கு அதுக்கு முன்னாடி இங்கேயும் குழந்தைங்க போட்ட கோலங்களையெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இங்கே 5th வரைக்கும் இருக்க பிள்ளைங்க எவ்வளோ அழகாக போட்டிருக்குது அப்பா. கிராஃப்ட் ஐட்டமும் நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. பொங்கல் பானை மாதிரி சாட்டில் பண்ணி பஞ்செல்லாம் பொங்கல் மாதிரி பொங்குற மாதிரிலாம் நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டேன். எனக்கு இப்போ உள்ள ஸ்கூலுக்குள்ளே வந்த உடனே இந்த புது கட்டடம்லாம் ஒன்றுமே தோணலை. நம்ம படிக்கும் போது இருந்த அந்த கூரையில் இருந்தது, ஓட்டில் இருந்தது, அதுதான் ஞாபகம் வருது. முன்னாடி என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே பெரிய அசோக மரம் 2 இருக்கும். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக சவுக்க நாற்று தான் வச்சுருந்தாங்க அப்போவெல்லாம். அதுதான் தோணுது எனக்கு. ஸ்கூலை விட்டு வெளியே வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. சின்ன ஸ்கூலில் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டு திருப்பி டைரெக்டாக நான் பெரிய ஸ்கூலுக்கு வந்துட்டேன்.
இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா டீச்சர்ஸுமே பொங்கல் வச்சாங்க. பொங்கல் பொங்குனோடனே எல்லா டீச்சர்ஸுமே அரிசி போட்டாங்க. இந்த கிளிப்பிங் வந்து நான் எடுக்கலை. அப்போ லஞ்சு சாப்பிட போயிட்டேன். எனக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி வச்சாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் பாட்டு போட சொல்லி பிள்ளைகள்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸ் ஆடினது எல்லாத்தையுமே போட்டுருங்கக்கான்னு சொன்னாங்க. யூடியூப்பில் சவுண்டோடு போட்டோம்னா, அதாவது இந்த பாட்டு சவுண்டோடு நான் அப்லோடு பண்ணேன்னா காப்பிரைட் வந்துடும், வீடியோ போட முடியாது. யூடியூப்பில் கொடுத்துருக்க மியூசிக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சாரி பாப்பா, மன்னிச்சுக்க. இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம ஸ்கூலில் ரொம்ப சூப்பராகவே போச்சு. அதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிடுச்சான்ற மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக ஆட்டோக்காரண்ணா எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களும் வெயிட் பண்ணி இவங்க டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்கூலில் படித்தவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவை பற்றிய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.